ஷார்துல் தாக்கூர் என்னையா போட்டிருக்காரு, ம். ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டே எடுக்கல, இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கலாம். பட் நீங்க மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா தெரியும், ஷார்துல் தாக்கூரோட கடைசி ஓவர் ஐ திங்க் மேட்ச்ல 15th ஓவர், அந்த ஓவர்ல பவுண்டரியே கொடுக்க மாட்டார். 2-3 ரன் தான் வரும். நக்கிள் பாலா போட்டுக்கிட்டு இருந்தாரு. டைம் பண்ண முடியல பேட்டர்ஸால. ரோஹித் சர்மா ஒரு எண்ட்ல இருந்தாரு, இன்னொரு எண்ட்ல டிம் டேவிட் தானே இருந்தாரு அந்த டைம்ல. இன்னொரு ஹர்திக் இருந்தார். இவர் போடும்போது ஹார்திக் பாண்டியா. சோ இவங்க இருக்கிறப்போ அவரோட நக்கிள் பால டைம் பண்ண முடியல. அந்த ஓவர்ல இருந்தா மும்பையோட ஸ்லம்ப் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஓவர்ல விக்கெட் விழல. பட் சேசிங்ல இருந்த மொமெண்டமா அந்த ஓவர்ல ஷார்துல் தாக்கூர் ஒரு மாதிரி புடிச்சு இழுத்துட்டாரு இந்த பக்கம். சோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் த மேட்ச்ல அந்த 15வது ஓவர் ஷார்துல் தாக்கூர் போட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர். நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸா பார்த்தோம்னா அது பெரிய இம்பாக்டா தெரியாது. பட் கேம் நம்ம போய் அந்த கண்டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அது பெரிய இம்பாக்ட் ஆயிருச்சு. ஓரளவு சிஎஸ்கே வந்து அதுல இருந்து அவங்களால டேக் ஆனே பண்ண முடியல. அதுல இருந்து எல்லா ஓவரும் சிஎஸ்கேவுக்கு சாதகமா தான் போச்சு. அந்த ஓவர் தான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு.